ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 527. இதில் அன்புக்கு நான் அடிமை எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் ஸ்ரீ நாராயணியம் என்ற பக்தி பேர் இலக்கியத்தை இயற்றிய ஸ்ரீ மேப்பத்தூர் நாராயண பட்டதாரி அதை எத்தகைய சூழ்நிலையில் அந்த இலக்கியத்தை இயற்றினார் என்பது கூட பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன் திருவருள் லீலையை விளக்குவதாகும். அவரது நண்பரான பூந்தானம் நம்பூதிரியிடம் பகவான் காட்டிய பரிவை பற்றிய கதை இது. பரம பாகவதரான பூந்தானம் நம்பூதிரியும் நாராயணிய கர்த்தாவான நாராயண நம்பூதிரியும் ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள். பூந்தானம் நம்பூதிரி எந்தவிதமான படிப்பும் படிக்காதவர். பகவான் இடத்தில் பக்தி செலுத்துவதைத் தவிர வேறு ஒன்றும் அவருக்கு தெரியாது. இப்படியாக இருக்கும் ஒரு சமயம் அவர் தமது மனதில் பட்டவாறு மலையாள மொழியில் ஸ்ரீ கிருஷ்ண கர்ணா அமிர்தம் என்ற பாடல் தொகுப்பை எழுதி முடித்தார். அதனை கொண்டு வந்து நாராயண நம்பூதிரியிடம் கொடுத்து, நான் எழுதிய இந்த பாடல் தொகுப்பு தப்பில்லாமல் இருக்கின்றதா என பார்த்து கூறவும் என வேண்டிக்கொண்டு அவரிடம் கொடுத்தார். நாராயண நம்பூதிரி அதை வாங்கி பார்த்து பூந்தானம் நம்பூதிரியிடம் திரும்ப கொடுத்து, இதில் நான் பார்த்து சொல்லும்படியாக எதுவும் கிடையாது. இதை பார்த்தாலே கொஞ்சம் கூட படிப்பே இல்லாதவன் எழுதியதை போல் இருக்கிறது. வேறு யாரிடமாவது இதை கொடுத்து பார் என கூறி பூந்தானத்தை அனுப்பிவிட்டார். அவர் அப்படி சொல்லிவிட்டாரே என மனம் வருந்திய பூந்தானம் நம்பூதிரி மனம் உருகி 3 நாட்கள் வரை சாப்பாடு தூக்கம் முதலியன இல்லாமல் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார். இப்படியெல்லாம் பூந்தானம் நம்பூதிரி வருத்தப்படுவதை சகிக்காத கருணாநிதியான ஸ்ரீ குருவாயூரப்பன் நாராயண நம்பூதிரிக்கு ஏற்கனவே இருந்த உபாதையை மேலும் மேலும் அதிகம் ஆக்கிவிட்டார். அதனை தாங்க முடியாத நாராயண நம்பூதிரி ஓ குருவாயூரப்பா என அலறினார். அப்போது ஸ்ரீ குருவாயூரப்பன் அவர் முன்பு தோன்றி, மேம்பத்தூர் நாராயண நம்பூதிரின் பக்தியை விட பூந்தானம் நம்பூதிரின் பக்தியே மேலானது, அதுவே எனக்கு பிரீதியானது என திருவாய் மொழிந்து அருளினார். நாராயண நம்பூதிரிக்கு அதை கேட்க ஆச்சரியமாக இருந்தன. தனது உடல் நோய் சாந்தமடைய அருள் செய்ய வேண்டும் என பகவான் குருவாயூரப்பனை வேண்டிக் கொண்டார். அதற்கு பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பன், உனக்கு உடம்பு சாந்தம் அடைய வேண்டுமானால் பூந்தானம் நம்பூதிரியிடம் சென்று மன்னிப்பு கேட்பாயாக என கூறி மின்னலைப் போல் மறைந்து விட்டார். உடனே பூந்தானம் நம்பூதிரியிடம் சென்று நாராயண நம்பூதிரி வணக்கத்துடன் மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். முழுமுதற் கடவுள் மற்றும் பரமபுருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் தூய பக்தரான பூந்தானம் நம்பூதிரியும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். பிறகு நாராயண நம்பூதிரின் வித்யா கர்வம் அடங்கிவிட்டது. அவர் தனது படிப்பு கர்வத்தை விட்டுவிட்டு கோபியர்களின் பக்தியை கண்டு உத்தவ சுவாமிகள் எப்படி வெட்கப்பட்டாரோ அதுபோல ஸ்ரீ குருவாயூரப்பனிடம் பூந்தான நம்பூதிரியைப் போல் பக்தி செலுத்தும் வகையில் எனக்கு அருள் செய்ய வேண்டும் என நாராயண நம்பூதிரி கேட்டுக்கொண்டார். எனவே மாபெரும் புகழ்பெற்ற ஸ்ரீ நாராயண பக்தி காவியத்தை இயற்றிய ஸ்ரீ நாராயண நம்பூதிரிக்கு பகவான் நேரிலேயே தரிசனம் தந்து அவரது ஸ்லோகங்களின் ஒவ்வொரு சம்பவத்தையும் தலை அசைத்து ஏற்றுக்கொண்டவர் என்றாலும் கூட அவரது படிப்பு கர்வத்தை ஏற்காமல் பூந்தானத்தின் பக்தியை ஏற்றுக்கொண்டது. பகவான் ஸ்ரீ குருவாயூரப்பனுக்கு ஏற்ற தாழ்வு என்பது கிடையாது என்பதை அறிவுக்கும் அற்புத லீலையாகும் இது. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ஸ்ரீல பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்